அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பொருள்தான். வாழ்நாள் ஃபுல்லா போராட்டம், கஷ்டம், பிரச்சனை, மனஸ்தாபம், வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டு இருக்கிறவங்க செலவே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம். செலவு இதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனால் செய்வதை கரெக்டாக செய்யணும். அப்படி செய்வதை கரெக்டாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக 100% வேலை செய்யும். அந்த வகத்தில் கேது பகவான் தான் அத்தனை துன்பத்திற்கும் காரணம். போராட்டம், கஷ்டம், பிரச்சனை, நித்தமும் அதை நினைத்தே சங்கடப்படக்கூடிய ஒரு மனோநிலை, இத்தனைக்கு காரிய கர்த்தா கேது பகவான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப கேது என்பது ஒரு சுருக்கம். நோய், கடன், பிரச்சனை. அப்ப நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அப்படி ஒரு தீர்வு வேணும் இல்லையா? அப்ப அந்த தீர்வுக்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் வழி சொல்லப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வழி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம அதை செயல்படுத்தணும். எந்த ஒரு பரிகாரத்தையும் ஆத்மார்த்தமாக நம்ம எவ்வளவு தூரத்திற்கு ஒரு இன்வால்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதளவில் ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு கஷ்டங்களை குறைப்பதற்கு நீங்கள் கேது நட்சத்திரமாகிய அசுவதி, மகம், மூலம் வருகின்ற நாள். இதுல உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை எடுத்துங்க. அசுவதி, மகம், மூலம் எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரம் தான். இந்த கேதுவுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில் யமகண்ட நேரத்தில், கேதுவுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில் யமகண்ட நேரத்தில் பலவண்ண துணி துணின்னா என்ன சொன்னா சின்ன சின்ன கட்டமா போட்டு கொஞ்சம் இருக்கும். பல வண்ண துணி ஒன்று ரெடி பண்ணி வாங்கிருங்க. ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் காணப்பருப்பு காணப்பருப்புனா கொள்ளு. அந்த கொள்ளு வாங்கி தர்ப்ப புல் கடையில் கிடைக்கும். தர்ப்பை புல் கடையில் வாங்கிட்டு என்ன சொன்னோன்னா, பல வண்ண பேப்பர் கிடைக்காது. நீங்கள் அந்த பல வண்ண துணி கிடைக்கும். ஒரு பெரிய கர்ச்சிப்பாக கூட கிடைக்கும். அந்த பல வண்ண துணியில காணப்பயிறு 150 கிராம் வாங்கி வச்சு தர்ப்ப புல்ல உள்ள வச்சு ஒரு 2 கலர் 3 கலர் உள்ள பேப்பர்ஸ் எனக்கு ஒரே இதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப அல்லது நீங்க சாதாரணமாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச கலர் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்கு உண்டான கலர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த கிரகத்துக்கு உண்டான கலர்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ சனின்னா கருநீலம், ராகுனா கருப்பு அப்படின்னு கலர் இருக்கும் இல்லையா? அந்த கலர் பேப்பர்ல நமக்கு தீர்வு ஏற்பட வேண்டிய பிரச்சனை, நமக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டிய பிரச்சனை நீங்க எழுதி வச்சிடும். எழுதி வச்சு பல வண்ண துணி, அதில் 150 கிராம் காணப்பருப்பு, கொஞ்சம் தர்ப்பை புல் உள்ள வச்சு ஒரு 2 கலர் 3 கலர் சேர்ந்துருக்கிற பேப்பரில் என்ன கலர் பேனாவனாலும் வச்சுடுங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த பல வண்ண பேப்பரில் நமக்கு தேர்வு ஏற்பட வேண்டிய பிரச்சனையை அழகாக எழுதுங்க. எழுதி அந்த பேப்பரை உள்ள வச்சு அதை கட்டி என்ன சொல்லலாம்னா, நம்ம வீட்டு ஏதாவது ஒரு மூளை, அதிகமாக பயன்படுத்தாத மூளை, ஆனால் சுத்தமா இருக்கணும். அந்த மூளையில சின்ன என்ன சொன்னா ஒரு மர இது இருக்கணும். மர என்ன சொன்னா கிராமத்துல முக்காலின்னு சொல்லுவாங்க. அது இப்ப பிளாஸ்டிக்ல கிடைக்குது. பிளாஸ்டிக்ல வைக்கக்கூடாது, மர இதுல வச்சா நல்லது. அந்த மர இதுல அந்த மூளையில அந்த மர இதை வச்சு அந்த இதுக்கு மேல இந்த பொட்டணத்தை கட்டின பொட்டணத்தை வச்சு
எந்த நட்சத்திரத்தில் கேதுவோடைய நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சீர்களோ அதே நட்சத்திரம் வந்து 27 நாள். இப்போ அசுவதி நட்சத்திரம் வந்து ஆரம்பிச்சா அதே 27வது நாள் அசுவதி நட்சத்திரம் வரும். மகத்தில் ஆரம்பிச்சேன்னா அதே 27வது நாள் மக நட்சத்திரம் வரும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அதே மூல நட்சத்திரம் வரும். அப்போ 27 நாள் அது அந்த இடத்துல இருக்கணும். அதில் வந்து தூக்கும்போது விளக்கமாறு படக்கூடாது. படாமல் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே இருக்கணும். எந்த நட்சத்திரத்தில் எழுதமோ அதே நட்சத்திரம் வரும். அந்த வர்ற அன்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா அதை அப்படியே கொண்டு என்ன சொன்னான்னா தண்ணீரில் போட்டுரும். தண்ணீரில் ஓடுற தண்ணிக்கு இருக்கிற ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் போக வேண்டாம். உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிணறு அல்லது நல்ல சுத்தமான குளம் இது இருக்கான்னு பாருங்க. தேடினால் கிடைக்கும். தேடினால் எது வேணாலும் கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் போய் அதில் அந்த முடிச்சவுத்து அப்படியே போட்டுரும். முடிச்சவுத்து அப்படியே போட்டணும். இப்படி ரெகுலராக நமக்கு தீராத பிரச்சனைகளை தீர்வதற்கு நாம் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அசுவதி மகம் மூலத்தை பிடித்து அதில் யமகண்ட காலத்தில் தான் இந்த வேலையை எழுதணும். பலவன துணி அதில் காணப்பெயர் போட்டு அதில் வந்து இது தர்பை புல் வச்சு ஒரு பலவண்ண பேப்பரில் வந்து உங்களுடைய கஷ்டத்தை எழுதி அது தீர வேண்டும் என்று எழுதி அதை வச்சு நல்லா வந்து ஒரு முடி போட்டு நம்ம வீட்டில் எந்த மூலையில் வேணாலும் வைக்கலாம். வச்சு அப்படியே வச்சு இல்லைன்னா வடமேற்கு மூலையில் வைக்கலாம். வடமேற்கு தான் கேதுவுக்கு உண்டான இடம். அதில் வச்சோம்னா என்ன சொன்னால் அதில் வச்சு நீட் பண்ணிவிட்டு விளக்கமாறு படாமல் இருக்கணும். விளக்கமாறு படாமல் தூக்கணும். அந்த இடத்துல போய் வந்து என்ன செஞ்சிடணும்னா 27 நாள் கழித்து அதே நட்சத்திரம் வருகின்ற தண்ணியில் போட்டு திரும்ப வந்து அதே நாளில் அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது யமகண்ட காலத்தில் அதுக்கு முன்னால் துணி வாங்கி காணப்பயிர் வாங்கி தர்ப புல் வாங்கி பலவண்ண பேப்பரில் எழுதி திரும்பவும் இப்படி கட்டி வைக்கணும். இது வந்து எந்த செலவுமே இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரம். இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்து வருகிறானோ போர் அடிக்க கூடாது. பரிகாரம் என்பது போர் அடிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு செய்கின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது வந்து என்ன சொன்னா நல்ல இறைவன் உற்று நோக்கிட்டு இருப்பார். அவர் உற்று நோக்கி கொண்டு இருப்பதை வந்து நாம் வந்து கண்கூடாக நமக்கு தெரியாது, அவர் பார்ப்பார். நம்முடைய ஆர்வம் தன்மைகளை பார்த்து அவர் கண்டிப்பாக நமக்கு அந்த என்ன கஷ்டத்துக்காக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க அசுவதி மகம் மூல நட்சத்திரத்தை வந்து சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். என்ன காரணம்னா தர்ம திரிகோணத்தில் இருக்கின்ற நெருப்பு ராசியில் இருக்கின்ற முதல் நட்சத்திரம். மேசத்தில் அசுவதி, மகத்தில் சிம்மத்தில் மகம், தனுசில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூலம். அப்ப மேசத்தில் இருக்கிற அசுவதி நட்சத்திரத்தில் எழுதி வச்சேன்னா நீங்கள் நினைத்த உங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கிடைச்சிடும். தனி மனித வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா சிம்மத்தில் இருக்கின்ற மக நட்சத்திரத்தில் வந்து இந்த செயலை சொன்னால் உங்களுடைய அபிலாசைகள் அத்தனை நிறைவேறும். அபிலாசை மனிதனுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடியது சிம்மம். அதுல இருக்கிற கேதுவோடைய நட்சத்திரம். அதற்கடுத்து உங்களுக்கு அறிவு, தெளிவு, நல்ல ஸ்பீச்சு, நல்ல மூளை வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கரெக்டா வந்து தனுசுவில் இருக்கின்ற மூல நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் ஒன்று தனி மனிதனுக்கு உண்டான அனைத்து விதமான சுகம், தனி மனிதனுக்கு உண்டான அனைத்து விதமான ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம், தனி மனிதனுக்கு உண்டான அனைத்து விதமான அறிவு சார்ந்த அத்தனை பொக்கிஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை இந்த 3 நட்சத்திரங்களும் செய்து கொடுக்கும். உங்களுக்கு எது தேவையோ, தனி மனித சுகமா, உங்களுடைய தீராத ஆசைகளா, அல்லது வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தீராத அறிவு பசியா, இத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த தர்ம திரிகோணத்தில் இருக்கிற கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். இதை இப்படி செஞ்சு
யமகண்ட காலத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும். அதோடு இன்னொன்று என்ன சொல்றேன்னா, நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட காலம் இருக்கு இல்லையா, நீங்க பிறந்த கிழமை ஒரு கிழமை, அந்த கிழமையில வருகின்ற யமகண்ட காலத்துல நீங்கள் என்ன செய்யணும், அந்த விநாயகருடைய தலையில கொஞ்சம் அருகம்புல் வச்சு ஒரு செம்பு தண்ணீர் விட்டுட்டு, அந்த யமகண்ட காலத்துல செய்யணும். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கான்னு பாருங்க. சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க. கர்ம வினை தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயத்தை செய்யணும். அதாவது நம்ம பிறந்த கிழமையில் விநாயக பெருமானுக்கு இத்தனைக்கான் அருகம்புல்லை தலையில் வைத்து ஒரு செம்பு தண்ணீர் நம்ம கையால நல்ல ஜில்லுன்னு நிதானமா விடுங்க. விட்டுட்டு ஒரு தேங்காயை என்ன சொன்னா நல்லா வெடலை போட்டுட்டு வாங்க. இதுவும் பயங்கரமான ஒரு தோஷத்தை போக்கி கர்மத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி பரிச்சித்து பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.